விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த பேரு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொன்னு Instagramல ஃபேமஸா இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து முயற்சிக்கிறாரு. அவர் தாவேக்கா சார்ந்தவர் அப்படின்னு ஒரு பக்கம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. அவங்க அஷ்மின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் உண்மையாகவே தாவக்கை சேர்ந்தவரா? இல்ல ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து இவங்க மேல வந்து ஒரு பிம்பத்த கிரியேட் பண்றாங்களா? இது என்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறத, இன்னைக்கு இந்த நியூஸ் ஃபுல்லாவே விஷ்ணு, தாவேகா, அஷ்மிதா, அப்புறமா இப்ப ஆளுங்கட்சியா கூட டிஎம்கே சுத்தி தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஷ்மிதா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்டாகிராமில், யூடியூப்லேயும் ஒரு செலிபிரிட்டி அவங்க. மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவருடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அப்படிங்கிறவர். ஸோ இந்த விஷ்ணு அப்படிங்கிறவர் வந்து அவரும் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிவோர்ஸ் நாடகம் ஒண்ணு நடத்துனாங்க. ஒரு மீடியா அட்டென்ஷனுக்காகவும், ஒரு சோஷியல் மீடியாவுல பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிவோர்ஸ் நாடகம் நடத்துனாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி விஷ்ணு மேல ஒரு குற்றச்சாட்டுகள் நெறைய பேர் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டு பேக் அவர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு. நெறைய பணத்த ஏமாத்திட்டாரு. ட்ரேடிங் பண்ண தரேன்னு சொல்லி கோடி கோடியா பணத்த ஏமாத்திட்டாரு அப்படின்னு பாதிக்கப்பட்ட நெறைய பெண்கள் அவர் மேல புகார் தெரிவிச்சிருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவுல போயிட்டு தான் இருந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்களாகவே விஷ்ணு வந்து ஒரு பெண்ண, அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டோடைய தங்கச்சிய வந்து ஏமாத்தி பழகி, இந்த மாரி மெசேஜ் பண்ணி தப்பா பேசினதால ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டுருக்கு. அதுக்கு நேர் நிகராக அவரு இப்போ தாவேகாவுடைய முதல் மாநாடு நடந்துச்சுங்களா, அந்த மாநாடுல அவர் வந்து விஜய் கட்சியை சார்ந்தவரு. விஜய்க்கு ஆதரவா இருக்கக்கூடியவரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு சில ஃபேம்க்காக விஜய் அவர்கள பற்றியும், அவருக்கு ஆதரவாகவும் நெறைய வீடியோக்கள் போட்டிருக்காரு. இத கம்பைன் பண்ணி தாவேகா கட்சி சார்ந்தவர் இப்படிதான் இருப்பார் அப்படிங்கிற மாரி ஒரு பொய் பிரச்சாரத்தையும், ஒரு பொதுப்படையான புத்தியும் வந்து இங்க ஒரு சிலர், இல்ல அப்படியே டைரக்ட்டா சொல்லப்போனா டிஎம்கேயை சார்ந்த இணையதள கைகூலிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆபாச ஆபாச இணையதளவாசிகள் நீங்க சொல்லலாம். அப்படியும் சொல்லலாம். ஏன்னா இந்த விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 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 படி 2 படி மேல போயி ரொம்ப ஆபாசமா இருக்கு. தளபதி விஜய் அவர் சொன்ன மாரி விர்ச்சுவல் வாரியர்ஸா தேவலாம். ஆனா நீங்க எல்லாம் ஆபாச வாரியர்ஸா இருக்காங்களே, இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு ஆளுங்கட்சி சாரக்கூடிய, ஐடி விங்ல இருக்கக்கூடிய, அவங்களுக்கு சாதகமா பேசக்கூடிய ஆபாசவாதிகளா எல்லாமே இருக்காங்க. என்ன சொல்ல முடியும் நம்ப? அமைச்சரே அப்படிதான் இருக்காரு. ஆளுங்கட்சி சார்ந்த அமைச்சரே ஆபாச அமைச்சரா தான் இருக்காரு. ஏன்னா, அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே என்ன மாரி பேச்சுக்கள் பேசினார் அப்படின்னு நம்ம சமீபத்தில பார்த்தோம். அப்போ அவருடைய கட்சி தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்க தோணுதா இல்லைங்களா? இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு இப்ப சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷ்ணு அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர். அவர் வந்து கட்சியுடைய பொறுப்பாளரும் கிடையாது. ரசிகர் மன்றத்திலயும் இல்ல அவரு. ரசிகர் மன்றத்தில இருந்திருந்தா, கண்டிப்பா விஜய் அவர்களோடது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. ரசிகர் மன்றத்திலயும் கிடையாது. ஏதோ ஒரு மாநாட்டுல போயிட்டு அவர் உட்கார்ந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும், அந்த கட்சி கொடிய துண்ட போட்டுட்டு பேசுனதால, அவர் விஜய் கட்சிய சார்ந்தவர் அவரு. பார்த்தீங்க அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றது, அவங்களுடைய ஆபாச ஐடி விங் கூட அப்படி பண்றாங்க. ஆனா, ஒரு சில பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில, ஒரு சில எழுத்தாளர்கள்ங்கிற போர்வையில, ஒரு சில சமூக ஆர்வலர்கள் போர்வையில இருக்காங்க இல்லைங்களா? கருப்பு ஆடுகள், கருப்பு, சிவப்பு ஆடுகள். அவங்க பண்ற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கீழ்த்தரமாகவும், ரொம்பவும் இந்த மாரிலாம் பண்ணுவாங்களாப்பா? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ஆபாச ஐடி விங் வாசிகள். அப்படி நீங்க எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, கட்சியில உறுப்பினரா இருக்கக்கூடிய 3/4 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணணும். 3/4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு தான் இருக்காய்ங்க. 3/4 பேர் மேல நெறைய குற்றச்சாட்டுகள், நெறைய வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட், பாலியல் குற்றங்கள் நெறையாவே இருக்கு. ஏன் ஈசிஆர் சம்பவம் நமக்கு ஞாபகம் இல்லைங்களா? கட்சி கொடியே கட்டிக்கிட்டு பெண்கள சேசிங் பண்ணிட்டு போனது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கதை வேற கதை அது. அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஹனுமார் வால் மாரி போயிட்டே இருக்கும் அந்த கதை. எவ்வளோ விஷயங்கள். இப்போ கட்சியோடைய அமைச்சர், அவரு எவ்வளோ அழகா பேசினார். நாமம், பட்டு அப்படின்லாம் பேசினார் இல்லைங்களா? எவ்வளோ கூச்சமே இல்ல அவங்களுக்கெல்லாம். வாய தொறந்து பேசுறீங்க ஒரு பொது மேடையில. அப்ப கூச்சமே இல்லையா உங்களுக்கு? பெண்கள பத்தி இவ்வளோ இழிவா பேசுறீங்களே ஒரு அமைச்சர். அப்ப அதுக்கு வந்து நீங்க ஏன் அவர அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கல? கட்சி பொறுப்புல இருந்து மட்டும் ஏன் தூக்குனீங்க? அப்ப இந்த நாடகம்லாம் யார் ஆடுறதுன்னா, இவங்க திமுககாரங்க தான் ஆடுவாங்க. ஏன்னா, இவங்க எப்பவுமே நாடகம் ஆடுறது தான் இவங்களுடைய வேலையும் கூட.
ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது, நீங்க கட்சி உறுப்பினரும் கிடையாது, கட்சியில மாவட்ட, மாநில பொறுப்புலயும் கிடையாது, ஒன்றிய பொறுப்புலயும் கிடையாது, நகர பொறுப்புலயும் கிளை செயலாளர் கூட கிடையாதுங்க. அப்போ அப்படிலாம் நீங்க சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கட்சியில கிளை செயலாளர்ல எல்லாமே மாட்டுவாய்ங்க. அப்போ ஒரு பொய் பிரச்சாரத்த உருவாக்குறீங்களா, இந்த பொய் பிரச்சாரம் மூலியமாக உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் இங்க வெளிப்படுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அத எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே ஓப்பனா தெரியுது. சரி, ஓகே. இப்ப விஜய் அவர்கள் அவங்க வந்து இப்ப அந்த அஷ்மிதா இவங்க அந்த அஷ்மிதா, அப்புறமா அந்த விஷ்ணு இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, நம்ம இந்த பக்கம் வருவோம். விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுககாரங்க என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு கூத்தாடி, கூட்டணி கட்சிகள் திமுக எல்லாம் சேர்ந்து ஒரு கூத்தாடி அப்படிங்கிறாங்க. ஆனா, இப்ப அவருடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலேயே கூத்தாடிகள கூட்டு வந்து தானே அவங்க பெருமைய பேச சொல்றாங்க. ஜெயம் ரவி, ஜீவா, இன்னும் நெறைய பேர் லிஸ்ட் நெறைய பெருசா இருக்கு. அப்போ உங்களுடைய புகழ பேசுறதுக்கு 75 வருட பெரிய பழமையான கட்சிக்கு ஒரு கூத்தாடி தானே தேவைப்படுறான். வந்து பேசுறதுக்கு, உங்களோட பெருமைய பேசுறதுக்கு. அப்போ உங்க கட்சியில வந்து சிறந்த பேச்சாளர்களே கிடையாதா? இருக்காங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? சிவாஜி அவர் எவ்வளோ பெரிய சிவாஜி ராவ், எவ்வளோ பெரிய நடிகர். அவங்க பேர்லாம் வச்சுக்கிட்டு என்ன ஒண்ணும் பண்ண முடியல. கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர். அந்த மேடையில பார்க்க முடியுதா? மேடை பேச்ச. அப்ப அதெல்லாம் முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் தூண்டுதல் பேர்லாம் பேசுறாங்களா அப்படின்லாம்? அப்போ உங்களுடைய புகழ பத்தி பேசுறதுக்கு உங்க கட்சியில ஒரு பேச்சாளர் கூட இல்லையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆள்லாம் உள்ள இருந்தா உங்க கட்சிய பெருமை பத்தி எப்படி பேச முடியும்? அப்போ அதுக்கும் ஒரு கூத்தாடி தான் தேவைப்படுறாங்க, உங்க பெருமைய பேசுறதுக்கு. ரசிகர் மன்றம் தான் உங்களுக்கு தேவைப்படுது. விஜய் அவர்கள வந்து எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய இங்க இருக்கக்கூடிய அனைத்து சினிமா நடிகர்களையும் கூட்டு வந்து, நீங்க ஒன்று திரட்ட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுருக்கீங்க இப்ப நீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சி 4½ ஆண்டு கால ஆட்சியில நீங்க வந்து என்ன சாதனைகள் செய்றீங்க? எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றுறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து நான் ஒரு பட்டியல் வந்து நீங்க இந்த வீடியோ வேணுனா கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 அவங்க வந்து தேர்தலுடைய வாக்குறுதி குடுப்பாங்க இல்லைங்களா? அதுல என்னென்ன வாக்குறுதிகள் குடுத்தாங்க? என்னென்ன வந்து அ சட்டமா நிறைவேற்றிருக்காங்க? அது என்ன நடைமுறையில இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்லாம் வேணும் அப்படின்னா, அதையும் நம்ம சொல்ல தயாரா இருக்கோம். அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம வந்து 2021 உடைய திமுக தேர்தல் வாக்குறுதிகளையும், அவங்க ஆட்சியில நடந்த வந்து எத்தன விஷயங்கள் வந்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களோ, அதையும் நம்ம பார்த்துறலாம். ஒரு கை பார்த்துறலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அப்படி மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள டே டு டே லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அரசு வந்து இந்தியாவிலே கிடையாதுன்னு மார்த்தட்டி கொண்டுட்டு இருக்கீங்க. ஆனா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அரச பார்த்து நீதிமன்றங்களே வந்து ரொம்ப என்ன சொல்றது? அந்த வார்த்தைய சொல்ல விரும்பல நானு. ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அவங்கலாம். அப்போ இங்க என்ன நடக்குது? கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கூட தெரியாம, நீங்க ஒரு பிளைண்டா ஒரு அட்டாக் பண்றீங்கல்ல விஜய் அவர்கள. நீங்க பண்ற ஒவ்வொரு அட்டாக்கும் விஜய் அவர்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி தான் கொண்டு போய் நிறுத்தப் போகுது. நெறைய பேர் சொல்றாங்க. பத்திரிகையாளர்கள் போர்வையில் இருக்கக்கூடிய நான் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு அவங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஊடகவியலாளர். இப்ப நம்மள மாரி யூடியூப் வச்சிருக்கவங்கலாம் இப்ப வந்து ஊடகவியலாளர் ஆயிட்டாங்க இப்போ. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள ரொம்ப பெர்சனலா அட்டாக் பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி தனி மனித தாக்குதல், ஆபாச தாக்குதல்லாம் இன்னும் அதிகமா பண்றாங்க. அவங்க என்ன நெனச்சிட்டு இருக்காங்க, விஜய் அவர்கள் வந்து ஒரு விஜயகாந்த் மாரி இருப்பாரு, ஒரு சரத்குமார் மாரி இருப்பாரு, ஒரு கமலஹாசன் மாரி இருப்பாரு. ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நம்ம வந்து கட்சிய சரணடைஞ்சுட்டு, நம்ம ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்க்கலாம். அந்த மாரிலாம் இருப்பாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுடைய பாணியே வேற. நீங்க எல்லாம் நெனைக்கிறீங்க, கட்சி பொதுக்கூட்டம் நடத்துறவங்க எல்லாமே வந்து கட்சி தொண்டர்கள் ஆயிட முடியுமா அப்படின்னு. ரசிகர்கள் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா ரசிகர்கள் உள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். இதே ரசிகர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்கள முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. இதே ரசிகர்கள் தான் அடுத்த ஆட்சியிலயும் ஓட்டு போட போறாங்க. இதே ரசிகர்கள் தான் இங்க இருக்கிற அனைத்து பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் கட்சி தொண்டரா தான் பார்க்கல பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் பண்ண முடியாது. கட்சி தொண்டர்கள்லாம் வந்து நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தொண்டர்களா இப்ப இருக்காங்க? நீங்களே எல்லாத்தையும் வந்து மாறி தாத்தா, பாட்டன், அப்பா, பேரன் அப்படின்னு நீங்களே வந்து உங்களுடைய அதிகாரத்த வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி அடிப்படைய உறுப்பினர் தொண்டன் எப்படி இறங்கி வேலை செய்வான்? கோட்டருக்கும் கோழி பின்னாடி தான் வேலை செய்வான். வேற என்ன பண்ண முடியும்? ஆனா ரசிகர்கள் அப்படி கிடையாது. அத அப்படி பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க வந்து சாதாரணமா எத போடாதீங்க. ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகர்கள் நினைச்சாங்கன்னா, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அது உங்களுக்கு 2026ல கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க நீங்க எல்லாருமே. அ விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க, விஜயை பத்தி ஆதரிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அரசியல் அறிவு இருக்காது அப்படின்னு உங்களுடைய அந்த பாதி அறிவு இருக்குல்ல, அது கூட இருக்கல. அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, அதுவே ரொம்ப
கீழ்த்தரமான ஆபாசமான கண்ணோட்டம் அதெல்லாம். ஸோ அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நான் விஜய் ரசிகன் இல்லையோ, கட்சியினுடைய உறுப்பினர் இல்லையோ, ஆனால் ஒரு காமன் ஓட்டர்ஸ் இருக்கான், ஒரு நியூட்ரலாக இருப்பான். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜில் சேராமல் ஒரு ஓட்டர்ஸ் இருப்பான், ஒரு பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் ஓட்டர்ஸ் தான் எப்போவுமே வெற்றியை தீர்மானிப்பான். அது இந்த 2026 தேர்தலில் விஜய் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதையெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து விஜய் அவர்களையும், இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் விஜய் அவர்களை தாண்டி அடுத்த ஆதவ் அர்ஜுனாவை தான் இன்னும் இவங்க வந்து பயங்கரமாக வந்து பர்சனல் அட்டாக்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணும் பொழுது இவங்களுடைய முழு நேர வேலை என்ன இருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுக ஐடி விங்க்கு முழு நேர வேலை என்னன்னா, விஜய் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு, அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு, அவர் பாத்ரூம் போகிறாரா, அவர் சாப்பிட போகிறாரா, அவர் வேற எங்கேயா போகிறார், அதை நோட் பண்ணுங்கப்பா, அதை நோட் பண்ணி நீங்கள் மீம் போடுங்க, அதை நோட் பண்ணி நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் ஆபாசமாக திட்டுங்க அப்படின்னு மேலிடத்துலேருந்தே அவங்க உத்தரவு வந்திருக்கான். அப்போனா பார்த்துங்களேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய முகத்தில் வந்து அவங்களுடைய வந்து மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே விஜய் அவர்கள் தான் ஓடிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் தான் ஓடிட்டு இருக்கு. ஏங்க உங்கள் கட்சி திமுகங்க, உங்கள் கட்சி வந்து முதலமைச்சர் வந்து நாட்டுடைய முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவரை பற்றி நினைங்க. இல்லைங்க, எங்கள் மனசு ஃபுல்லாக, எங்கள் இதயம் ஃபுல்லாக, எங்கள் மூளை ஃபுல்லாக விஜய் தான் இருக்காரு, நாங்கள் அவரை தான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ எந்த வேலையை பண்ண வந்தோமோ அந்த வேலையை விட்டுட்டு முழு நேர சமையல்காரனே மாறிட்டேன் அப்படின்னு சந்தானம் சொல்லுவார் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க. அதோட ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த 2026 தேர்தல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஆபாச அரசியலில் பண்ணி ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் தாத்தா காலங்க. இது இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ஒன்றும் வேலைக்காகாது. இன்னும் மக்கள் விழிப்புணர்வாகவே இருப்பாங்க. ஸோ அதை பார்க்க தான் போகிறீங்க நீங்கள். ஸோ இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த ஆபாச அரசியல் நாகரிகமாக இருக்கா, இல்லை நாகரிகமற்று இருக்கா, இது நீங்கள் வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.